அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வியா அகாடமியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். பிஜிடிஆர்பி தேர்விற்கு யார் யார் தயாராகி கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு எஜுகேஷனில் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக டெய்லி ஒரு 10 கொஸ்டினை நம்ம சேனலில் பதிவிடுறேன். நீங்கள் டெய்லி இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எஜுகேஷனில் இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். அது உங்களோட எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். தாய்மொழி, ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய பாடங்களை உள்ளடக்கியது எது? தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, உயர்கல்வி. சரியான விடை இடைநிலை கல்வி. பள்ளி சூழல் அமைப்பு எதற்கு உதவுகிறது? சரியான விடை தொடக்க பள்ளிக்கு. கல்லூரி சூழல் அமைப்பு எதற்கு உதவுகிறது? சரியான விடை உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு. சம்பூர்ண கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு டேஸ். சரியான விடை 1962. தேசிய ஒற்றுமையை நிலைநாட்ட வலியுறுத்திய கல்விக்குழு எது? சரியான விடை சம்பூர்ண கல்விக்குழு. தொழில்முறை கல்வியில் எத்தனை சதவீத நேரம் செயல்பாடுகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும்? சரியான விடை 60. பின்தங்கிய குழந்தைகளை பற்றி ஆராய்ந்த குழு எது? சரியான விடை கோத்தாரி குழு. குடிமை பயிற்சியை அளித்த குழு எது? சரியான விடை கோத்தாரி குழு. தேசிய கல்விக் கொள்கை 1968 எந்த கல்வி முறையை ஏற்றது? சரியான விடை 10+2+3. 1983 ஆண்டு உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி குறித்து ஆய்வு கமிட்டியின் தலைவர் யார்? சரியான விடை பெனிசு அகமது.